வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாமன் மூவியோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்துருங்க. ஸோ பிரசாந்த் பாண்டியராஜ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய அவர்கள் தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா அக்கா தம்பிக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் தான். அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும். ஸோ அந்த சண்டையினால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, ஸோ அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகுது, மறுபடியும் அது எதனால் சேர்றாங்க அப்படின்ற ஒரு மெயின் கான்செப்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சூரியோட ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும். ஸோ ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்க வந்துட்டு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மச்சான் அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆக்டிங் பண்ணியிருக்காப்ல. ஸோ டைரக்டரோட பையனே தான் அவர். ஸோ நல்ல ஒரு ஆக்டிங் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ராஜ்கிரனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சூரிய அவர்கள் வந்துட்டு அவருடைய ஸ்டோரி லைன் வந்துட்டு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த மாமன் மூவியும் பார்த்தீங்கன்னா ஒரு சூரிக்கு வந்துட்டு ஒரு வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களில் யாராவது மாமன் படத்தை தியேட்டரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டரில் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு ஃபேமிலி படமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.